வீட்டு தோட்டத்தில் கூர்க்கங்கிழங்கு எப்படி பயிரிடுறது அப்படிங்கிற பதிவு தான் இது. நம்ம கடையில் சமைக்கிறதுக்காக வாங்குகிற கூர்க்கங்கிழங்கு குட்டி குட்டியாக இருக்கிறத நீங்கள் மண்ணில் முளைக்க போட்டிங்கன்னா இந்த மாதிரி கூர்க்கங்கிழங்கு செடி வந்து முளைச்சி வளரும். அந்த செடியுடைய தண்டுகளை கட் பண்ணி பாத்தி அமைச்சு நட்டு வச்சிங்கன்னா போதும். கூர்க்கங்கிழங்கு செடி வீட்லேயே வந்து ரெடி. மண் மேடு இல்லைன்னா பக்கெட்லேயோ சாக்குலேயோ மண் நிறச்சி நட்டு வைக்கலாம். இந்த மாதிரி நட்டு வச்சிங்கன்னா அது நாளடைவில் நல்லா அடர்ந்து காடு மாதிரி வளர தொடங்கிடும். இந்த கூர்க்கங்கிழங்கு விளைக்கிறதுக்கு சரியான நேரம் மழைக்காலம் தான். ஏன்னா மழைக்காலத்தில் தான் மண் எப்பவும் ஈரமாகவே இருக்கும். அதனால் வேர்கள் வந்து நல்லா ஊடுருவி நிறைய கிழங்குகள் கிடைக்கும். அதனால் இதை மழைக்காலத்தில் தான் பயிரிடுவாங்க. நீங்கள் வீட்டில் பயிரிடுறதா இருந்தால் நல்லா தினமும் தண்ணி நினச்சி கொடுக்கணும். இந்த மாதிரி பூக்கள் வந்துருச்சுன்னா காய்கள் பிடிக்க தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். நாளடைவில் இந்த செடிகள் எல்லாம் வாடி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த செடிகள் நல்லாவே வாடிடும். அதுக்கப்புறம் நம்ம கிளச்சி பார்த்தோம்னா நமக்கு வந்து கூர்க்கங்கிழங்கு வந்து கிடைக்கும். இதுக்கு எந்த உரமும் போட தேவையில்லை. தினமும் தண்ணி நினச்சா போதும். மழைக்காலமாக இருந்தால் நீங்கள் தண்ணி கூட நினைக்க தேவையில்லை. இப்போ பாருங்கள் எவ்வளோ கிழங்குகள் வந்து பிடிச்சிருக்குன்னு. ஒரே ஒரு பாத்தியில் தான் நம்ம ஃபஸ்ட்டு வச்சோம். அதுக்கப்புறம் இன்னும் 2 பாத்தியில் கூட வச்சுருக்கோம். அது இன்னும் வரல. இந்த ஒரு பாத்தியிலேருந்து எங்களுக்கு 2 கிலோ பக்கம் கூர்க்கங்கிழங்கு வந்து கிடச்சிச்சு. இங்கே உங்கள் மாடி தோட்டத்தில் சாக்கில் மண் நிறச்சி கூட வளர்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த பதிவில் நிலக்கடலை மரவள்ளி கிழங்கு பற்றி போடுறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.